வணக்கம் விவசாயம். இன்னைக்கு ஒரு தோட்டத்துக்கு உரம் கொடுக்கணும். பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம் இருக்கு, அதுல ஏதோ கலந்து வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்துடலாம் வாங்க. ட்ரம்ல என்னென்ன வச்சிருக்கீங்க? ஆனா இது பாத்தீங்கன்னா எருக்கு இலை கரைசல்னே. எருக்கு இலை கரைசலோட மீன் அமிலமும் சேர்த்து வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 200 மரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இதோட பயன்பாடு என்ன ஆகுதுன்னா, ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எருக்கிலை கரைசல் வந்து நுண்ணூட்டங்கள், அதாவது மண்ணில் இருக்க நுண்ணுயிர்களை வந்து மேம்படுத்தி தரும். மைக்ரோ கார்பன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரூட் பூஸ்ட், அது வந்து பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் எருக்கிலை கரைசல். மீன் அமிலம் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நைட்ரஜன் சத்து வந்து அதிகமா இருக்குண்ணே. இதனால வந்து உங்களுக்கு இலை வந்து பசுமையா வரும், காய்பிடிப்பு திறன் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது இருக்குண்ணே. ஓகேண்ணா. இதெல்லாம் எப்படிண்ணா, ட்ரம் எவ்வளோ லிட்டர்னா பிடிக்கணும்? இது மொத்தம் 200 லிட்டர்ண்ணே. ஓகேண்ணே. மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 லிட்டரில் வந்து ஒரு 4 லிட்டரு மீன் அமிலம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ண்ணே. இதுக்கு ரேஷியோ இருக்காண்ணா? இதுக்கு வந்து ரேஷியோ இல்லைண்ணே, அது மில்லி கணக்கில் வரும். நம்ம வந்து மொத்தம் மரங்கள் வந்து 200 மரம்ன்ற காரணத்துக்குனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிருங்க. சரிண்ணா. இன்னைக்கு இந்த தோட்டத்துக்கு ஊற்றிட்டு இருக்கீங்களாண்ணா இன்னைக்கு? சரிண்ணா. அது என்னன்னு கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கண்ணா. இது வந்து அதாங்கண்ணே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலமும் எருக்கிலை கரைசல் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டரும் 5 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி மரங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் ரூட்டு வந்து வேர் வளர்ச்சி வந்து அதிகமாகும், காய்பிடிப்பு திறன் வந்து அதிகமாகும், இலை வந்து பசுமையாகும், குருமைகள் வந்து உதிராது. இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் வந்து இது வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரிண்ணா. சரிண்ணா. அண்ணா ஒரு கேள்விண்ணா. சொல்லுங்கண்ணே. இந்த தோட்டத்துக்கு மட்டும்தான் இது கொடுக்குறீங்களா, இல்லை எல்லா தோட்டத்துக்குமே வந்து இந்த இறைக்கிலை கரைசல் கொடுக்குறீங்களாண்ணா? அண்ணா இது ஒரு நல்ல கேள்வி. இது வந்து நேயர்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும். இந்த தோட்டத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வட்டம் அதாவது உரம் கொடுக்கும்போது நாம் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். இதில் வந்து நிறைய டைம் நான் தெரிவிச்சிருப்பேன், ஆர்கானிக் கார்பன் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது சாயில் டெஸ்ட்டு, வாட்டர் டெஸ்ட் எடுக்கும்போது ஆர்கானிக் கார்பன் வந்து கம்மியாக இருக்குது, நைட்ரஜன் சத்து வந்து கம்மியாக இருக்குது, போரான் சத்து வந்து கம்மியாக இருக்குது, மெக்னீசியம் சத்து வந்து கம்மியாக இருக்குண்ணே. இந்த சத்துக்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நாம் வந்து இதுக்கான உர மேலாண்மை வந்து தயாரித்து கொடுத்தோம். நைட்ரஜன் சத்து வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம மீன் அமிலம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த தோட்டத்தில் மீன் அமிலம் கொடுத்து அதையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அது வேணும்னா நீங்கள் நம்ம லிங்க்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மீன் அமிலம் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போரான் சத்து ப்ளஸ் உங்களுக்கு வந்து நுண்ணுயிரிகளை வந்து அதிகப்படுத்துறதுக்காக மீன் அமிலமும் எருக்கிலை கரைசல் வந்து மிக்ஸ் பண்ணி தரோம்னா. சரிங்களா? இது 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 வந்து எதுக்கு ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போரான் சத்து அதிகமாக இருந்தாலே இந்த குறும்பைகள்லாம் வந்து உதிராதுண்ணே. அந்த குறும்பைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உதிராதுங்க. அப்படியே இப்போ புதுசாக வர்றது வந்து அப்படியே நிற்கும்ண்ணே. இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரதுக்காக தான் நம்ம இந்த தோட்டத்தில் வந்து உர மேலாண்மையை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்ண்ணே. இந்த மீன் அமிலம் கலக்குறீங்களா, அது என்னென்ன விஷயம்? அதான் மீன் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும்ண்ணே. நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல நான் ஊற்றுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி தூறு கீழே ஊற்றக்கூடாதுண்ணே. தூறு கீழே ஊற்றாம இப்போ இந்த இடத்துல ஊற்றணும் நம்ம. சரி. இப்போ தூர்ல இருந்து கரெக்டாக ஒரு 4 அடி டிஸ்டன்ஸ் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி தர்றதுக்காக தான் இந்த வெறும் நாரா இருக்குதுங்களா? ஆமாங்க. இது இனிமேல் புதுசா வர்றது வந்து பாத்தீங்கன்னா காய் கொடுத்ததுக்கப்புறம் புதுசா வர்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காய் பிடிக்கும். தென்னை மரத்துக்கு உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம எருக்கிலை கரைசல் ப்ளஸ் மீன் அமிலம் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் வாங்க. எருக்கு இலை, நொச்சி இலை, வேப்ப இலை, புங்க இலை, இந்த 4 வகையான இலை ப்ளஸ் நாட்டு சர்க்கரை இதோட கலந்து ஒரு வாரத்துக்கு வந்து, அதாவது ஒரு 8 நாளுக்காவது நாம் இதை ஊற வச்சிடணும். பிறகு அந்த கரைசலை எடுத்து அப்படியே டைரெக்டாக மீன் அமிலத்தை அதில் வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 மரம் இருக்குது. 200 மரத்துக்கு வந்து 200 லிட்டர் கரைசல் ப்ளஸ் 4 லிட்டர் மீன் அமிலம் வந்து ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கரைசலை வந்து நாம் எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரைசல் வந்து 1 லிட்ரு 5 லிட்டர் தண்ணியில் வந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து நாம் உரமாக வந்து தென்னை மரத்துக்கு வந்து கொடுக்குறோம். கரைசலோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மீன் அமிலம் வந்து நல்லா கலக்கணும். கலந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இங்கே கிடைக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா போரான் சத்து
மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கு, ப்ளஸ் நைட்ரஜன் சத்து வந்து அதிகரிக்கிறதுக்கு, ப்ளஸ் அமினோ ஆசிட்ஸ் வந்து இன்னும் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வேர்கள் வந்து சத்து எடுக்கும் திறன் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். டைரெக்டாக அப்படியே கொடுத்தோம்னா அதில் இருக்க சத்துக்கள் வந்து எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால தான் இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மிக்சிங் எடுத்துகிட்டு போய் நாம் தண்ணியில் போய் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இங்கே நல்லா பாருங்கள், அவர் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவார். ஏன்னா இவங்க தான் வந்து நமக்கு ரெகுலராக இந்த வேலைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேலை தெரிஞ்சவங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா எருக்கு இலை கரைசல் ப்ளஸ் மீன் அமிலம் சேர்த்து 1:5 ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு அதை வந்து அப்படியே நாம் டைரெக்டாக தென்னை மரத்துக்கு வந்து கொடுக்குறோம். இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் ட்ரம்முக்கு 40 லிட்டர் கரைசல் எடுத்துகிட்டு பேலன்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலக்குறோம். கரைசல் எப்படி ஊற்றுறாங்கன்னு பார்த்துடலாமாண்ணா? வாங்கண்ணே, பார்த்துக்கலாம். இது ஒவ்வொரு தோப்புக்கும் வேறு வேறு உங்களுக்கு உரம் கொடுக்கணுங்களா? ஆமாம், சாயில் டெஸ்ட்டு வாட்டர் டெஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம வந்து உரம் மேலாண்மை வந்து ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, அங்கே ஊற்றிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த தூர்ல வந்து நம்ம ஊட்ட மாட்டோம். இந்த தீனி எடுக்கிற வேர் வந்து இங்கேதான் இருக்கு, சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்தோட இந்த நுனிமட்டம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா, இந்த நுனிமட்டம் இருக்கிறது தீனி எடுக்கிற வேர் வந்து வருங்க, சரிங்களா? அதனாலதான் வந்து நம்ம ஓரளவுக்குனாலும் வட்டப்பாத்தி போட்டு தள்ளி ஊத்தி நம்ம வந்து உரம் கொடுத்துட்டு இருக்கோம், சரிங்களா? இது இந்த மாதிரிதான் நம்ம எல்லா மரத்துக்கும் வந்து கொடுத்துட்டு இருப்போங்க. இந்த உரம் போட்டதுக்கு அப்புறம் 21 நாள் கழிச்சு இன்னொரு உரம் நம்ம கொடுப்போங்க. நம்ம உரம் மேலாண்மைப்படி 21 நாள் கழிச்சு இன்னொரு உரம் கொடுக்குற மாதிரி இருக்கு, சரிங்களா? இந்த மாதிரி உர மேலாண்மை உங்க தோட்டத்திலையும் பண்ணணும் அப்படின்னா நமது தமிழ் நேச்சர் ஃபார்ம் சீக்ரெட் வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இயற்கை விவசாயங்களை பத்தி எப்படி நம்ம வந்து மண்ணோட ஆர்கானிக் கார்பனை வந்து இம்ப்ரூவ் பண்றோம், பிளஸ் வந்து நைட்ரஜன் சத்து வந்து எப்படி கொடுக்குறோம், இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். நம்ம தென்னை மரத்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து முழு நேர உர மேலாண்மை வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இதுவும் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.